குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரமம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயனே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா போற்றி போற்றி. அனைவருக்கும் வணக்கம். குரு அருள் ஆஸ்ட்ரோ முத்து உங்களோடு. இன்று நாம் பார்க்க இருக்கும் பதிவு புத்திர தோஷம், அதை பற்றிய விளக்கம். அதாவது நம்ம இந்த பதிவில் ஜோதிட விதிகளை அதிகமாக பயன்படுத்த போகிறதில்ல. விதிகளை பொறுத்த வரணும் சுருக்கமாக சொல்லிவிட்டு, அந்த தோஷம் ஒரு ஜாதகருக்கு எத்தகைய விளைவுகளை கொடுக்கின்றது, அது என்ன மாதிரிலாம் அந்த ஜாதகத்தில் செயல்படுது அப்படிங்கிறத தான் விளக்கமாக பார்க்க இருக்கின்றோம். அடுத்ததாக அந்த தோஷம் இருந்தால் என்ன மாதிரியான பரிகாரங்களை நம்ம ஓரளவுக்கு செய்து ரிலீஃப் கிடைக்க வைக்கலாம் அப்படிங்கிறதையும் யோசிச்சுருக்கோம். ஸோ நம்ம பார்க்க போகிறது ஜாதகங்களையோ அல்லது முழுமையான விதிகளையோ இல்லை அப்படிங்கிறதுக்கு முதல்ல மனோநிலைக்கு வந்துடுங்க. இந்த தோஷம் இருந்தால் என்ன செய்ய போகுது அப்படிங்கிறது தான் இதனுடைய விரிவாக்கம். சரிங்களா? முதல்ல இந்த தோஷம் ஏற்படும் பாவகம், கிரகங்கள், இதை பார்த்துருவோம். தோஷம் தரும் பாவகம் அப்படின்னு சொல்லும் பொழுது 5ஆம் இடங்க, புத்திரத்தை குறிக்கக்கூடிய முதன்மையான பாவகம் அப்படின்னு சொல்லும்பொழுது 5ஆம் இடம். இந்த தோஷத்தின் தரும் கிரகங்கள் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது முதன்மையான கிரகமாக ராகு இருக்கிறார். இதற்கு அடுத்த நிலையில் தான் சனீஸ்வர பகவான், சூரிய பகவான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு வச்சிங்களேன். ஆனால் ரொம்ப இந்த புத்திர தோஷத்தின் வீரியத்தை அதிகமாக வெளிப்படுத்தும் ஒரு கிரகம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னாக்கா அது ராகு பகவான் தான். இந்த ராகு பகவானை நம்ம கணக்கில் எடுக்கின்ற பொழுது அவர் தனித்த நிலையில் இருக்கிறாரா அல்லது அவர் மேலும் ஏதேனும் பாவர்களோட தொடர்பில் இருக்கிறாரா அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் உங்கள் ஜாதகங்களில் பார்த்துருங்க. ஏன்னா தனித்த ராகுவை காட்டிலும் அவரோட தொடர்பில் இருக்கும் பாவகிரகங்களின் தொடர்பு தான் அவரை மேலும் மேலும் வலிமை அடைய செய்து சங்கடத்தை தரும் அமைப்பில் ரொம்ப பெரிய ஒரு துரதிருஷ்டமான அது ஒரு தோஷமாக மாறிடுது. சரிங்களா? அதுக்கடுத்தது ராகு மட்டும் தனித்து இருந்து ஏதேனும் ஒரு சுபகிரகத்தின் தொடர்பை பெற்றிருக்குதான்னு பார்த்துக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். ஒரு தோஷம் இருக்குது அப்படின்னாலும் அந்த தோஷத்துக்கு அந்த ஜாதகத்தில் எதனா நிவர்த்திகள், அதனுடைய வீரியத்தை குறைக்கும் அமைப்புகள் அப்படிங்கிறதுலாம் இருக்குதா அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததாக பார்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னாக்கா, அந்த தோஷத்தை தரும் கிரகத்தின் தசாபுத்தி காலங்கள் நடைமுறையில் வரப்போகுதா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இந்த அமைப்புகளெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம தோஷத்தின் ஒரு வீரியத்தை கணக்கிட முடியும். ரைட்? இப்போது பாவகம் சொல்லிட்டோம். அந்த தோஷத்தை அதிகமாக ஏற்படுத்தும் கிரகம் எதுன்னு சொல்லியிருக்கோம். இதில் அடுத்ததாக பார்க்க வேண்டியது காரகர். காரகர் அப்படின்னு சொல்லும்பொழுது புத்திரக்காரகர் குரு பகவான், அவருடைய நிலையையும் நம்ம பார்த்துடணும். அடுத்ததாக ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு பாவகம் அப்படிங்கிறது மாறும், பார்த்துக்கோங்க. அதனால் அந்த பாவாதிபதியின் நிலை சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னாக்கா பாவகம், காரகம், பாவாதிபதி, இந்த 3 நிலையை பொறுத்தும் அதில் அமரும் கிரகத்தில் முக்கியமான கிரகமாக ராகுவின் நிலையை பொறுத்தும் தான் இந்த தோஷத்தின் நிலைப்பாடு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும். சரிங்களா? ஸோ இதுதான் இதனுடைய சுருக்கம், சாராம்சம். சரிங்களா? சரி, இந்த புத்திர தோஷம் அப்படிங்கிறது எப்படியெல்லாம் இருக்குது? ஏன்னா இந்த பதிவின் நோக்கமே அதுதான். எப்படிலாம் இருக்குது, எப்படிலாம் செயல்படுது, எப்படியெல்லாம் ஒரு மனதை சங்கடப்படுத்துது அப்படிங்கிறது தான் இந்த பதிவின் நோக்கம். புத்திரதோஷம் அப்படிங்கிறது எல்லோரும் என்ன நினச்சிருக்காங்க அப்படின்னாக்கா, குழந்தையே பிறக்காமல் போகிறது அப்படின்ட்டு தான் எல்லோரும் நினைக்கிறது. புத்திரதோஷம்னோடனே குழந்தை பிறக்காதா அப்படின்ற ஒரு கேள்வியை தான் முதல்ல வைக்கிறாங்க. நிச்சயமாக இல்லைங்க. புத்திரதோஷம் அப்படிங்கிறது குழந்தை அமைப்பே இல்லாத ஒரு அமைப்பு அப்படிங்கிறது 100ல் ஒரு 5 ஜாதகங்களுக்கு கிடைச்சாலே அது ஒரு பெரிய நிலைப்பாடு தான், பார்த்துக்கோங்க. மேக்சிமம் புத்திரதோஷம் உள்ள ஜாதகங்களுக்கு குழந்தை அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்குது. ஒன்று அவங்களுக்கு
ஆண் வாரிசுகள் கிடைக்காம அதிகமா பெண் வாரிசுகள் கிடைத்திருக்கலாம் அப்படிங்கிறது அது அடுத்த கட்ட நிலை. சரிங்களா? ஆனா, புத்திரதோஷம் உள்ள ஜாதகங்களுக்கும் குழந்தை பாக்கியங்கள் கிடைக்குது அப்படிங்கிறது ஒரு 97% உண்டு. ஏதோ ஒரு 3% 4% இல்லைன்னா ஒரு 5% பேருக்கு தான் இது வந்து சுத்தமா வந்து அந்த குழந்தை அமைப்பு இல்லாத ஒரு நிலைப்பாட்டை எட்டிடுது. சரிங்களா? இது முதல் தரமான ஒரு விஷயம். ஆக புத்திரம் பிறவாமல் போவதும் ஒரு தோஷம்தான். அதனுடைய சதமானம் குறைவு அப்படிங்கிறத மனசில் நிறுத்திக்கோங்க. சரிங்களா? அடுத்தது ரொம்ப தாமதமாக குழந்த பிறக்கிறது. தாமதம் அப்படின்னோன்னா ஒரு சிலருக்கு திருமணமாகி 20 வருஷம் கழிச்சுலாம் குழந்த பிறந்திருக்குது. என்கிட்ட அதுக்கான ஜாதகங்கள்லாம் இருக்குது. அந்த ஜாதகங்களை நான் பார்த்திருக்கின்றேன். இப்படி அதீதமான ஒரு கால தாமதம். இந்த காலதாமதத்தை வந்து நான் பார்த்த ஜாதகத்தில் ஒரு 20 வருஷம் அப்படின்னாக்கா, நாம் ஒரு 10 வருஷம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா 10 வருஷம் அப்படின்றதே வந்து கொஞ்சம் அதீதமான தாமதம் தான் இல்லைங்களா? அப்போது தாமதமாக குழந்தை பிறப்பது அப்படிங்கிறது புத்திரதோஷங்க. சரிங்களா? அடுத்ததாக ஒரு சிலருக்குலாம் பார்த்தோம்னா குழந்த பிறந்து ஒரு 5 வயசில் இறந்துடும், அல்லது ஒரு 10 வயசில் இறந்துடும், அல்லது ஒரு 20 வயசு. இப்படி அந்த குழந்தை பிறந்து இறக்குது பாருங்க, அது புத்திரதோஷம். சரிங்களா? இதுக்கு அடுத்த ஒரு நிலைப்பாடு அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது குறைபாடு உள்ள குழந்தைகள் பிறப்பதுங்க. இது என்ன குறைபாடு உள்ள குழந்தைகள் பிறப்பது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு மனசில் வந்து ஒரு கேள்வி எழலாம். இந்த மனோநிலை பாதித்த குழந்தைகள் அல்லது உடம்புல வந்து ஒரு குறைபாடு இருந்தால் அந்த குழந்தைக்கு எதையுமே அந்த குழந்தையால் செய்துக்க முடியாது. அந்த குழந்தைய வந்து கடைசி வரலும் பெற்றவங்களால மட்டும்தான் பராமரிப்பு பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு துர்பாக்கிய நிலையை எட்டிடும் பார்த்துக்கோங்க. ஸோ அது மாதிரி உதாரணமாக வந்து இந்த ஆண்டிசம் குழந்தைங்கள சொல்லலாம். அடுத்ததாக வந்து பிறப்பிலேயே வந்து சில நேரங்களில் வந்து அந்த உடல் உறுப்புகளில் குறைபாடுகளோட அந்த குழந்தைகள் பிறந்து அதனுடைய நிலைப்பாடு பெற்றவங்க மட்டும்தான் கவனிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு பார்த்துக்குவாங்க. சரிங்களா? ஸோ அது போன்ற அமைப்பை புத்திர தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அடுத்ததாக ஒரு சிலருக்கெலாம் கரு கூடிடும். ஆனால் எனக்கு இப்போ இந்த கரு வேண்டாம், இந்த குழந்தை வேண்டாம், எனக்கு இந்த காலம் சரியில்லை, எனக்கு இப்போ வருமானம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாகவே ஒரு முடிவெடுத்து அந்த கருவை வந்து அழிப்பது, கருவை வந்து கலைச்சிடுறது. இது ஒரு வகை. அடுத்ததாக இப்போலாம் வந்தோம்னா நம்ம 3 மாதம் ஆச்சுனாலே ஸ்கேனு, டெஸ்ட்டு அது இதுன்னு சொல்லிட்டு போயிடும். அப்படி போகின்ற பொழுது அவங்க மருத்துவர்களின் பரிந்துரை செய்வாங்க. இந்த குழந்தைக்கு இந்த இடத்துல வந்து வளர்ச்சி இல்லாமல் இருக்குது, இதயம் சரியான துடிப்பு இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்களின் பரிந்துரையின் பேரில் அந்த குழந்தை கருவை வந்து கலைப்பது. ஆக ஒன்று தம்பதிகளே வந்து முடிவெடுத்து செய்வது, அல்லது மருத்துவரின் பரிந்துரையில் இதை செய்வது. இந்த கருச்சிதைவு செய்வது அப்படிங்கிறதும் புத்திர தோஷம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? இதற்கு அடுத்த நிலை அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது குழந்தை எல்லாம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும், பிறந்துடும், கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. திருமணத்துக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு வாரிசு இல்லை, குழந்த பிறக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு ஒரு மன மகிழ்ச்சி இல்லை, அது ஒரு தேவை குறை இருக்குது அப்படின்றத நினச்சி பெற்றவங்க வந்து அந்த குழந்தைய பற்றி அதே சிந்தனையில் மன வருத்தத்தோடு ஒரு செயல்படும் ஒரு தன்மை அப்படிங்கிறது அதுவும் ஒரு புத்திரதோஷம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு சில பெற்றோர்களுக்கு என்ன நிலைப்பாடு ஏற்படுது அப்படின்னாக்கா, ஒரு சுபகாரியமே வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஏற்படாது பார்த்துக்கோங்க. குழந்தைங்க இருக்கும், அவங்களுக்கு ஒரு சுபகாரியம் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு திருமணம் முக்கியமானது, அதுதான் கண்டென்ட். அப்போது அந்த திருமணத்தை பண்ணி வைக்கிறதுக்குள்ளே அவங்க வந்து படாத பாடு பட்டுருவாங்க. மன இறுக்கம், மன உளைச்சல், மன அழுத்தம், இந்த மைண்டு டிஸ்டர்பன்ஸ் அந்த அப்படிங்கிறதெல்லாம் போய் பார்க்காத ஜோசியர் இருக்காது. அங்கே இங்கே சுற்றி கித்தி கடைசியில் இவங்களே வந்து ஒரு ஜோசியர் ஆயிரம் லெவலுக்கு வந்துடுவாங்கன்னு வச்சிங்களேன். அந்த சுபகாரியம் எனும் தன்மையை கொடுக்காம இவங்கள வந்து அந்த தோஷத்தின் வீரியம் என்ன செய்யும் அப்படின்னாக்கா, அப்படியே அவங்கள வந்து குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கும் பார்த்துக்கோங்க.
இது போன்ற தன்மைகள். இதுக்கு அடுத்தது இன்னும் ஒரு தன்மை இருக்குது. இவங்க வந்து ஒரு கௌரவம் அப்படிங்கிறது ஒரு நல்ல பழக்கவழக்கங்கள்ல பெற்றோர் இருப்பாங்க. இந்த கௌரவத்தை சிதைக்கும் விதமாக இவங்களுடைய குழந்தைகள் வந்துரும். பேர கெடுத்துரும். இவங்களுடைய பழக்கவழக்கங்களுக்கு நேர் எதிரான குணாதிசயங்களோட அந்த குழந்தைகள் வந்து வலம் வர ஆரம்பிச்சிடும். அப்போ குழந்தை இருக்குது. ஆனா, இவங்களுடைய எதிர்பார்ப்புக்கேற்ற குழந்தையாக அது இல்ல. இவங்களுடைய எண்ணங்களை, இவங்களுடைய சிந்தனைகளை, இவங்களுடைய அந்த வம்ச வம்சத்தின் பெயர அப்படிங்கிறதெல்லாம் வந்து அது வந்து கொஞ்சம் சிதைக்கிற மாரியான ஒரு அமைப்புல அந்த குழந்தைகள் இருக்கும். அத நினைச்சு இவங்க வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. இது ஒரு வகையான புத்திரதோஷம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இதற்கு அடுத்த நிலை அப்படின்னும்பொழுது, பொதுவா வந்து பெத்தவங்கள பொறுத்தவரையிலும், குழந்தைங்கள்கிட்ட பெரிய அளவுல வந்து பெரிய எதிர்பார்ப்புகள்லாம் எதையும் வச்சுன்னு இருக்க மாட்டாங்க பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு பெத்தவங்க வந்து கையில இருக்கிறதையோ, அல்லது வந்து நம்மளுடைய அவங்க சம்பாதித்த சொத்துக்களையோ, எல்லாத்தையுமே வந்து குழந்தைங்களுக்காக தான் அர்ப்பணிச்சுட்டு போவாங்க. ஆனா, அவங்களுக்கும் ஒரு தேவை, ஒரு அன்பு, ஒரு ஏக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வருகின்ற காலம் எது அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுடைய இறுதி காலம் என்று சொல்லக்கூடிய முதுமை காலத்தில. அந்த முதுமை காலத்தில இந்த குழந்தைகள் இவங்க ஈன்றெடுத்த குழந்தைகள் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்கள கண்டுக்காம விட்டுறது, இவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யாமல் போவது, அல்லது வந்து இவங்கள வந்து விட்டு வே வேறு இடங்கள்ல அவங்க வசிச்சுட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு அது ஒரு மன வருத்தமாவே இருக்கும். நம்ம குழந்தைங்கள பெத்து, வளர்த்து, கல்யாணம் பண்ணி வச்சு, நம்மளுக்கு கடைசி காலத்தில எதுவுமே வந்து நம்மளுக்கு வந்து கை குடுக்கலையே! எதுவுமே வந்து பக்கத்துல இருந்து நம்மள பார்த்துக்கலையே! அப்படின்ற ஒரு அந்த வலி, வேதனைகளை கொடுக்குது பார்த்தீங்களா? அது புத்திரதோஷம் அப்படிங்கிறத மறந்துறாதீங்க. இன்னொன்னு இது ஒரு நிலை. அடுத்த நிலை அப்படின்னும்போது, ஈன்றெடுத்த குழந்தைங்களே வந்து பெத்தவங்களுக்கு வந்து எதிரியாகவும், எமனாகவும் செயல்படும் ஒரு துர்பாக்கியம் அப்படிங்கிறது உண்டு பார்த்துக்கோங்க. இது ஒரு நிலை. இத பத்தி அதிகமா விரிவா பேசணும் அப்படின்னாக்கா, இது வந்து பொதுத்தளம் அப்படிங்கிறதுனால, இந்த டாபிக்க பொறுத்தவரைக்கும் ரொம்ப அதிகமா பேசல. சரிங்களா? முக்கியமான கன்டென்ட்டு பெத்தவங்களே எதிரியா பார்க்கும் குழந்தைகள். அந்த ஈன்றெடுத்த குழந்தைகளே வந்து எமனாக இருக்கும் குழந்தைகள் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இதற்கும் வந்து நம்ம வந்து நெறைய நம்மளுடைய அக்கம் பக்கத்தில அல்லது நமக்கு தெரிந்த இடங்கள்ல நம்ம வந்து பார்த்துருப்போம். ஆனா, இதுதான் கன்டென்ட் அப்படின்றத நம்மளால வந்து உணர்ந்திருக்க மாட்டோம். அவ்வளவுதான். சரிங்களா? இப்படி இந்த புத்திரதோஷத்தின் நிலைப்பாடு அப்படிங்கிறது, அதனுடைய தாக்கம், அதனுடைய செயல்பாடு அப்படிங்கிறது ஒவ்வொரு ஜாதகத்திலயும் ஒவ்வொரு விதமா செயல்படுது அப்படிங்கிறது தான் இந்த பதிவின் நோக்கம் பார்த்துக்கோங்க. குழந்தையே பிறக்காம போய்விடுவது அப்படிங்கிறது புத்திரதோஷம் அல்ல அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. இந்த குழந்தை பிறவாமல் இருப்பது அப்படிங்கிறது ஒரு 3% அப்படிங்கிறது நம்மளுடைய புரிதல், நம்மளுடைய பரிந்துரை பார்த்துக்கோங்க. புத்திரதோஷம் உள்ள ஜாதகம் இன்னைக்கு புத்திரதோஷம் அப்படின்ட்டு இல்லாத ஜாதகம் இருந்ததுன்னா, நீங்க வேணா கையில காட்டுங்க. நாம எடுத்துக்கிறோம். அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு விளக்கம் குடுக்குறோம். சார் என் ஜாதகத்தில புத்திரதோஷமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னாக்கா, இன்றைய காலகட்டங்கள்ல நம்ம பார்க்கின்ற ஜாதகங்கள் ஒவ்வொன்னுத்துலயும் அந்த புத்திரதோஷம் அப்படின்றத ஒரு இண்டிகேட் பண்ணி தான் வந்து அந்த ஜாதகம் நம்ம பார்வைய விட்டு விலகுது. அப்போ நம்ம அத பார்த்த உடனே நம்மளுக்கு வந்து என்ன செய்ய போகுது அப்படின்ற ஒரு தீர்மானத்துக்கு வரதுக்கு தான் நம்மளுக்கு வந்து கஷ்டமா இருக்குது. குழந்தைய குடுக்காம போயிடுமோ! அல்லது வந்து இதுவாயிடுமோ, அதுவாயிடுமோன்னு ஒரு பயத்த ஒரு ஜோதிடருக்கே அது வந்து குடுக்குது. ஆனா, அது என்ன செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஜாதகங்களாக நாம ஆய்வு செய்கின்ற பொழுது, அல்லது வருகின்ற வாடிக்கையாளர்களிடம் நம்ம வந்து கேட்டு, அது இந்த மாரி இருக்குது, உங்களுக்கு என்ன மாரியான ஒரு நிலைப்பாட்ட குடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டு அதனுடைய நிலைப்பாட்டை உணருகின்ற பொழுது, இப்படியெல்லாம் வந்து ஒரு நிலைப்பாட்டை அது தருது அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? சரி ரைட். இது இப்படி தான் இருக்குது. இதுக்கு என்ன செய்யலாம்? அப்படின்றது தான் அடுத்த கேள்வி இல்லைங்களா? பொதுவா இந்த பாவகம் சொல்லும். இந்த 5ஆம் பாவகம் சொல்லும். ஒரு முக்கியமான கன்டென்ட் என்ன? இதனுடைய காரகத்துவத்தில முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, முன்ஜென்மம். முன்ஜென்மம் அப்படிங்கிறது முற்பிறவியில் நீ என்ன செஞ்ச? நல்லத செஞ்சியா? கெட்டது செஞ்சியா? அப்படிங்கிறத எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பாவகம் இந்த பாவகம் தான். இதுக்கு அடுத்தது நமது முன்னோர்கள், அதாவது வந்து நம்மளுடைய மூதாதையர்கள், வம்சாவழியினர்கள் செய்த நல்லது கெட்டதுகள சொல்லக்கூடிய பாவகம் இந்த பாவகம் தான். அப்போ இந்த
தோஷம் அப்படிங்கிறது எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஒண்ணு நம்மகிட்டேருந்து நம்ம முன்னாடி செஞ்ச நற்பலனோ, தீய பலனோ அதிலேருந்து நமக்கு இந்த தோஷம் வெளிப்படுது. நான் எதுவும் செய்யலங்க, நான் ரொம்ப உத்தமன் அப்படின்னு நீங்க உங்களுக்குள்ளேயே நீங்க நினச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா, அது அடுத்த கட்டமாக நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னாக்கா, அப்போ முன்னோர்கள் யாரோ செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாரியான ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துருவோம். ஆனா, முன்னோர்கள் தான் செய்தாங்களா? அல்லது ஜாதகர் தான் செய்தாரா? அப்படிங்கிறத இந்த ஜாதகமே விளக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஏன்னா, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு காரக கிரகம் உண்டு அப்படிங்கிறத நம்ம வந்து மறந்துடக்கூடாது. இல்லைங்களா? ஸோ, அத எல்லாத்தையும் நம்ம வந்து பகுத்து பார்த்து, அதனுடைய நிலைப்பாட்டில இருந்து இந்த தோஷங்கள் அப்படிங்கிறது வந்துடுச்சு அப்படின்னாக்கா, நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். அதில மாற்று கருத்து இல்ல. ஆனா என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா, நம்மோட அத வந்து ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு, அடுத்து வரும் நம்மளுடைய சந்ததிகள் அல்லது நம்மளுடைய அந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு இந்த தோஷங்கள கொண்டு செல்லாமல் இருக்க நாம வந்து பாதுகாப்பாக சில விஷயங்கள செய்யலாம். அந்த பாதுகாப்பாக சில விஷயங்களை செய்வது அப்படிங்கிறது தான் பரிகாரங்கள் அப்படின்றது. ஸோ, அந்த பரிகாரத்தில முக்கியமான பரிகாரமாக கருதப்படுவது அப்படிங்கிறது, அன்னதானம் அப்படிங்கிறது வந்து முதன்மையா இருக்குது. இப்போ சொன்ன இந்த பரிகாரம் வந்து எல்லோருக்கும் பொதுவானது. அன்னதானம் செய்வது அப்படிங்கிறது. ஆனா, அந்த தோஷத்தை ஏற்படுத்தும் கிரகத்தின் தன்மை அறிந்து, அந்த கிரகம் எத சுட்டிக்காட்டுது, அது எதனால ஏற்பட்டது அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு தெளிவுக்கு வந்துட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பரிகாரத்த கையில் எடுப்பது. அத சார்ந்த ஒரு விஷயங்களுக்கு உதவுவது. குறிப்பா வந்து உதவி செய்தல் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம். அதேபோல வந்து மற்றவர்களை மனம் சங்கடப்படுத்தாமல் இருப்பது முக்கியமான ஒரு விஷயம். இந்த 2ல ஏதேனும் ஒன்ற வந்து நம்ம வந்து வலுவா செய்யணும். சரிங்களா? இப்போ வந்து அடுத்தவங்கள சங்கடப்படுத்தாம, காயப்படுத்தாம இருந்துட்டோம்னாலே, பாதி தோஷங்கள் நம்மளுக்கு வந்து குறைஞ்சு போகுது. அடுத்ததா நாம வந்து இதனால தான் ஏற்பட்டது, இவங்களுக்கு நம்ம வந்து உதவுறோம் அப்படின்னும்போது, அதனுடைய வீரியம் குறைகின்றது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், தப்புன்னு நம்ம மனசுக்கு தெரிஞ்சும் வந்து யாரும் வந்து செய்ய போறதில்ல. இருப்பினும் அந்த சந்தர்ப்பம், சூழ்நிலை காரணமாக சில நேரங்கள்ல வந்து நம்மளையும் அறியாம அத வந்து நம்ம வந்து செஞ்சுருவோம் பார்த்துக்கோங்க. அப்படி செய்கின்ற பொழுது தான் இந்த தோஷத்தின் வெளிப்பாடு நம்மள வந்து ஆட்டி படைக்குது. அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா, முதன்மையான ஒரு பரிகாரமாக நான் கருதுவது அப்படின்னாக்கா, மனமுருகி மன்னிப்பு கேட்பது தான் வந்து இதுக்கு வந்து முதன்மையான பரிகாரம் அப்படிங்கிறத மறந்துறாதீங்க. யாருக்கோ, எப்போவோ, ஏதோ நம்மையும் அறியாமல் நாம செய்த அந்த பிழைக்கு எப்படி நம்ம செஞ்சோம் அப்படின்றத கண்டுபிடிச்சு, அதுக்கு வந்து ஒரு மன்னிப்பு நம்ம மனமுருகி கேட்கணும். அந்த மன்னிப்பு கேட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து பரிகாரங்களை செய்கின்ற பொழுது, இதன் வீரியம் குறையும். அடுத்த ஜெனரேஷனுக்கு இது போகாம நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பரிந்துரை பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஆக இன்றைய பதிவுல பொறுத்தவரையிலும் புத்திர தோஷம் எப்படி இருக்குது? அது எப்படிலாம் செயல்படுது? அப்படிங்கிறத நம்ம வந்து உங்களுக்கு வந்து அதனுடைய தன்மைகள அப்படியே வரிசைப்படுத்தி கொடுத்துருக்குறோம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இது போன்ற அமைப்புகள்ல நீங்க எதனா ஒரு விஷயத்த வந்து கடந்து வந்திருக்கலாம். இல்லைங்களா? அதுபோன்று கடந்து வந்திருக்கின்ற பொழுது, அந்த அமைப்புகள் எதனா இருந்ததுன்னா, உங்களுடைய அனுபவத்த கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. ஏன் பதிவு பண்ண சொல்றோம் அப்படின்னாக்கா, இது வந்து பூர்வ புண்ணியம் அப்படிங்கிறது வந்து தவறு அப்படிங்கிறது அது வந்து நம்ம எப்பயோ ஏதோ ஒரு விஷயத்த செஞ்சிருக்கோம் நம்ம அறியாம. ஆக இதெல்லாம் உண்மை அப்படிங்கிறது 4 பேருக்கு தெரியும். இந்த தோஷத்தின் வலி வேதனைகள் 4 பேருக்கு புரிய ஆரம்பிக்கும் பொழுது, அவங்க வந்து தவறு செய்ய கொஞ்சம் அச்சப்படுவாங்க, தயங்குவாங்க. அதுக்காக நம்ம வந்து நம்மளுடைய அனுபவங்கள வந்து நம்ம வந்து ஷேர் பண்றோம். சரிங்களா? மத்தபடி இதில வேறு எதுவும் ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறதுலாம் இல்ல. ஓ! இது இப்படி நடந்தா, இது இப்படிலாம் கொடுக்குதா? அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு அச்சம் வரும் பாருங்க, ஒரு தயக்கம் வரும். அதற்காக தான் நம்ம வந்து சில விஷயங்கள வந்து பகிர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். மத்தபடி வேற எதுவும் இல்ல நண்பர்களே. சரிங்களா? அடுத்ததா முடிஞ்ச அளவுக்கு வந்து விவசாயிகளாக இருந்தால் சரிங்களா? நாம வந்து ஒரு விவசாயி, நம்ம வீட்ல நிலபுலம்லாம் இருக்குது அப்படின்னும் பொழுது, பசுமாடு வளர்க்குற அன்பர்கள் முடிந்த அளவுக்கு வந்து ஒரு காளை மாட்ட வளர்க்கறதுக்கு முயற்சி செய்யுங்க. ஒரு காளை மாட்ட வளர்த்து, அந்த பசுமாட்டுக்கு இயற்கையா இணைவதற்கு நம்ம வந்து வழிவகை செய்வது மிக சிறந்த ஒரு நிலைப்பாடு அப்படின்னு பார்த்துக்கோங்க. இத ஏன் சொல்றேன் அப்படின்னாக்கா, இது ஒரு ஆதங்கம் நண்பர்களே. அதாவது வந்து
எந்த ஒரு உயிரினமாவது ஒரு செயற்கை உடல் உறவை ஏற்படுத்திக் கொள்கிறதா, செயற்கையா கருத்தரிக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு உயிரினமும் கிடையாது. ஆனா மனிதர்களாகிய நாம மட்டும் என்ன செஞ்சு வச்சிருக்கோம் அப்படின்னாக்கா, நந்தி தேவர வந்து நம்ம வந்து குறைச்சிட்டோம். அதாவது வந்து காளை மாடுகள குறைச்சிட்டோம். பசுமாட்டிற்கு அந்த அந்த இயற்கையான அந்த சேர்க்கைய தவிர்த்துட்டோம். இது பெரிய ஒரு தோஷம் அப்படிங்கிறத மறந்துட்டோம். ஸோ, இனி வரும் காலங்கள்ல வந்து இந்த புத்திர தோஷத்திற்கு ஒரு முக்கியமான ஒரு நிலைப்பாடாக கருதுவது, நான் வந்து இந்த காளை மாடு, பசுமாடு இந்த இணையம் வந்து இயற்கையா இருந்ததுன்னா, இதனுடைய வீரியம் குறையும் அப்படிங்கிறத நம்மளுடைய மனோநிலை பார்த்துக்குவாங்க. அத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து இன்னைக்கு அந்த பசுவின் பால் நாம தான் குடிக்கிறோம். அதனுடைய தாக்கம் நமக்கும் வரும் அப்படிங்கிறது என்னுடைய புரிதல் பார்த்துக்கோங்க. நம்மளுடைய குழந்தைகள்லாம் இன்றைக்கி பாருங்கள், ஐவிஎஃப் குழந்தை கருத்தரித்தல் மையம் அப்படிங்கிறது ஒரு மாநிலத்தில் எங்கோ ஓரிரு இடத்துல இருந்த ஒரு நிலைப்பாடு இன்றைக்கி அங்கங்கே புத்தீசல் மாதிரி எல்லா இடத்துலையும் பரவி இருக்குது. அங்கே போனோம் அப்படின்னாக்கா காலையில் மணி ஒரு 6 மணிக்கெலாம் கிட்டத்தட்ட 50 பேர் 100 பேர் லைனில் டாக்டர் பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியான ஒரு நிலைப்பாடுகள்லாம் நிலவிக்கிட்டு இருக்குது. நம்ம மாநிலத்தை மாதிரி ஒரு சிவாலயம் இருக்கின்ற மாநிலம் வேறு எங்கேயும் கிடையாது. நம்மளை போல் அந்த பிரதோஷத்தை கொண்டாடும் ஒரு அன்பர்கள் வேறு யாரும் கிடையாது. அந்த பிரதோஷத்தின் சிறப்பே வந்து நந்தி பெருமான் தான். ஆனால் அந்த நந்தியம் பெருமாள் என்று சொல்லக்கூடிய காளை மாட்டின் நிலைப்பாடு நம்ம தமிழகத்தில் வெகுவாக குறைஞ்சிடுச்சு. பசுமாட்டை நம்ம வந்து செயற்கை முறையில் நம்ம வந்து கருத்தரிக்க வைக்கின்றோம். இன்றைக்கி அந்த ஒரு ஜீவனத்தை நம்ம வந்து செயற்கை முறையில் கருத்தரிக்க வச்சு நம்மளுடைய வாரிசுகளும் இன்றைக்கி அதனுடைய பங்களிப்பில் அதனுடைய பின்பற்றல போயிட்டு இருக்குது அப்படிங்கிறது ஒரு யதார்த்தம் அப்படிங்கிறது நம்மளுடைய புரிதல். நம்மளுடைய புரிதலை உங்களோட வந்து பகிர்ந்துருக்கிறேன். இதுதான் சரி, இதுதான் தப்பு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இல்லை. அந்த சிந்தனை அப்படி போகுது அப்படிங்கிறது தான், வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? சரி, ரைட். இந்த பதிவு நிச்சயமாக வந்து ஓரளவுக்கு வந்து உங்களை வந்து ஒரு தெளிய வைத்திருக்கும். என்ன தெளிய வைத்திருக்கோம் அப்படின்னாக்கா, புத்திரதோஷம் அப்படிங்கிறது வெறும் குழந்தை பிறவாமல் போவது மட்டும் அல்ல அப்படிங்கிற ஒரு புரிதலை நிச்சயமாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகின்றோம். சரிங்களா? ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும், ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப் பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றிகள், வணக்கம்.